Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. தாவேக்காவினர் தன்னம்பிக்கை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு தனிச்சு போட்டியிட முடியுங்கிற தெம்பு திராணி இல்லை. ஜானாரகிசாமிக்கு மட்டும்தான் இருக்கு, விஜய்க்கே இல்லை. விஜயை காட்டி பாஜகவுக்கு சீட்டை குறைப்பாரு கில்லாடி, பாஜகவை காட்டி விஜய்க்கு சீட்டை குறைப்பாரு. எங்க அவர் பெரிய அரசியல்வாதிங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. நேற்று பார்த்துருப்பீங்க கூட்டத்தை. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குமாரபாளையத்தில் பேசினார். அந்த பேச்சு ஆரவாரம் சென்னை வரைக்கும் கேட்டிருக்கோம். தலைமைச் செயலகத்துக்கு கேட்டிருக்கோம், ஸ்டாலினுக்கு கேட்டிருக்கோம், எல்லாருக்கும் கேட்டிருக்கோம், உங்களுக்கும் குறிப்பாக கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டிருக்கு. ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்கிற அந்த அச்சம் எடப்பாடிக்குள்ள ஆள் மனசில் இருக்குங்கிறது எனக்கு கேட்டது. அதில் நீங்கள் வர்றது தாவேக்கா அந்த கூட்டணி தொடர்பாக தான் வர்றீங்க. அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி, பெண்ணகரம், இதை தொடர்ந்து குமாரபாளையத்திலும் இந்த இது எதிரொலிச்சிட்டு. அப்போ தாவேக்காவினர் தன்னம்பிக்கை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு தனிச்சு போட்டியிட முடியுங்கிற தெம்பு திராணி இல்லை. ஜானாரகிசாமிக்கு மட்டும்தான் இருக்குது, விஜய்க்கே இல்லை. அதை வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டு எடப்பாடி விளையாடுறாரு. தாவேக்கா தனிச்சு போட்டிக்கிட்டால் எடப்பாடியை தான் பாதிக்கும். அதுக்குள்ள கெப்பாசிட்டி இல்லாதவராக இருக்கிறாரு. விஜய் தன்னம்பிக்கை இழந்துட்டாரா? கண்டிப்பாக இழந்து. இந்த சம்பவத்தினால, இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே விஜய் தனிச்சு போட்டிங்கிற எண்ண ஓட்டத்திலே இல்லை. ஜானாரகிசாமி தான் வளைஞ்சு விழக்கூடிய விஜயை அப்படி நிபுத்தி விட்டு தனித்து போட்டிங்கிற அந்த இதுக்குள்ளே ஜானாரகிசாமி வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாமல் தெளிவாக தன்னோட வேலையை கரெக்டாக செய்தார். ஆனால் இந்த சம்பவம் பல்லிழிக்க வச்சுட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு 214 தொகுதியில் எங்கேயுமே விஜய்க்காக ஒரு எம்எல்ஏ ஆயிடுவேன், ஒரு கவுன்சிலர் ஆயிடுவேன், ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆயிடுவேன்னு நிமிர்ந்து நின்று ஒருத்தன் 50 பேரை 60 பேரை சேர்த்துட்டு ஒரு ஊர்வலம், ஒரு சின்ன பொதுக்கூட்டம், ஒரு கண்டனம், ஒரு கண்டன போஸ்டர், ஒரு கண்ணீர் அஞ்சலி, இது எதுவுமே நடத்தலை. அப்போது இவங்க எல்லாமே விஜய் பிறந்தநாளுக்கு ஒரு 34 ஊரில் சாப்பாடு போட்டுக்கிட்டு 214 தொகுதியிலையும் போட்டோன்னு ஒரு பிரபல பத்திரிகை பயன்படுத்தி அதை இவர் புஷி ஆனந்த் சொல்லுவார். அந்த கதை தான் அமைப்பு ரீதியாக அவங்களுக்கு இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாயிட்டு. நீங்கள் சொல்கிறது மூலமாக அப்போது ஜானாரகிசாமி கரெக்டாக பிளான் போட்டு கொடுத்தாரு. இப்போ இந்த சம்பவத்தினால தாவேக்காவினரும் விஜய் அவர்களும் தன்னம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. இனிமேல் வேற ரூட்டு தான் விஜய் எடுக்க. கண்டிப்பாக வேற ரூட்டு தான். அதுதான் எடப்பாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். ஆளுக்கு எப்படி இருக்கு அவர் சந்தோஷத்தை பார்த்தீங்களா? நேற்று பெரிய சந்தோஷமா இருக்கிறார். எனக்கு விஜய் எப்படியாவது கொஞ்சம் வளைஞ்சு நிற்கிறவரை நிமித்தி விடணும்னு ஆசையாக இருக்குது. நான் வெளிப்படையாக சொல்லி செயல்படக்கூடியதானே சங்கர் சர்மாவுக்கு தெரியும். விஜய் தனிச்சு 234 போட்டால் எடப்பாடியை தான் பாதிக்கும். எப்படி சொல்கிறீங்க இந்த ஒரு கால்குலேஷன்? ஏன்னா இப்போது அவர் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இந்த ரெண்டை தான் முன் வச்சு பேசிகிட்டு இருந்தார். கடைசி வரைக்குமே அதிமுகவை நேரடியாக குற்றச்சாட்டில் நீங்கள் ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த தான் விஜய் அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி தருணத்தில் அவரே விஜய் அவர்களே கன்வின்ஸ் ஆகி நம்ம கூட்டணி போகலாமாங்கிற வரைக்கும் யோசிக்கிற மாதிரி ஒரு சூழல் இப்போ வந்துருச்சுல இந்த சம்பவத்தினால. அப்படி இருக்கும்போது அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி தானே? அது உண்மைதானே சர்மா, நான் அதை மறுக்கலையே. அதைத்தான் நான் சொல்கிறேன். 40 ஜெயலலிதா விட்டுட்டு போகும்போது சீமான் 7 குறைச்சாரு, அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி ஒரு 7-8 குறைச்சாங்க, திராவிட இயக்கம்னு ஸ்டாலின் ஒரு 4-5 குறைச்சாரு. இப்படி 20% ஓட்டு காணலை எடப்பாடிக்கிட்ட, ரெட்டலை ஓட்டு. விஜய் தனிச்சு 214 போட்டாலும் ரெட்டலை ஓட்டு தான் பாதிக்கும். கமல்ஹாசன் பாதிப்படை செய்தது மாதிரி, இந்த 3 பேரும் பாதிப்படை செய்தது மாதிரி 20 பலகீனமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதுலேயும் பாதிப்படைஞ்சிருவார். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். அதே வேளை விஜய்க்கு எலிஜிபிலிட்டிக்கும் காம்பிடன்ஸுக்கும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. மண்குதிரையாக இருப்பார். அவர் மண்குதிரையாக இருந்தால் அது எடப்பாடியை பாதிக்காதுன்னு சொன்னேன். நாம் ஏமாற மாட்டோம். எடப்பாடியை விஜய் பாதிக்க செய்யணுங்கிறது நமக்கு மனப்பூர்வமான விருப்பம். இதில் மாற்றி மறித்து எதுவுமே நாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது. ஷேர்கபி சுக்கர் வார்னகி கருத்து, சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது. என்னோட நோக்கம் இதுதான். ஆனால் அதில் இன்றைக்கி விஜய் பின்னடைவை சந்திச்சிருக்கிறது. எடப்பாடி சில செட்டப் வேலைகளெல்லாம் செய்து விஜயை மேலும் மலிமை இழக்க செய்து அவரை ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸ் தான். திருப்பரங்குன்றம் எடப்பாடி பழனிசாமி, திருமங்கலம் எடப்பாடி பழனிசாமி,
விசிலம்பட்டி எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோர் உண்டு இல்லைன்னு பார்த்துருவான், அவனை நம்புறேன் நான். பட் அந்த மாதிரி விஜயை சொல்ல வச்சிருவாருங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடி டாக்ட்ஃபுல்லாக விஷயங்களை தெளிவாக பண்ணுறாரு. சமர்த்தர், ராஜதந்திரி, என்றைக்குமே அவரை நான் அண்டர்ஸ்டிமேட் பண்ணதில்லை. ஆனால் ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்தெல்லாம் இருக்காங்கல்ல, இப்போ அவங்கெல்லாம் வந்து ஜானாரக்கிசாமி சொல்வதை வந்து எந்த அளவுக்கு இப்போது யதார்த்தத்தில் கேட்டிருப்பாங்க. இப்போ விஜயனுடைய இந்த முடிவை ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் எப்படி பார்ப்பாங்க? ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்த் தான் கூட்டணி போகணுங்கிறது நோக்கம் அதிமுகவோட. எஸ், சீமானுக்கே இது ஆதவ அர்ஜுனா ரெட்டி காரு என்ன வேளாண் துறை அமைச்சர் கொடுத்தாரு. நான் சீமா ஐயா போயான்ட்டு அவர் சொல்லி விட்டுட்டாரு. நீ என்ன எனக்கு மினிஸ்டர் பார்த்தா, நான் சிஎம் ஆகேன் பார்த்துக்கலான்னு அவர் அனுப்பி விட்டுட்டாரு. ஸோ இவங்க நோக்கமே திமுக எதிர்ப்பில் ஒரு அணியை கட்டமைக்கணுங்கிறது தான். இவங்க யாருக்குமே தனிச்சு நிற்கிறதுக்கு எண்ணமும் இல்லை, காலமும் இல்லை, அவகாசமும் இல்லை, என்டியூரன்ஸ் இல்லை, பொறுமை இல்லை. உடனே இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி, உடனே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கையில் காசு வாயில் தோசைன்னு இந்த பாப்புலாரிட்டியை வச்சு 4 சீட்டு வாங்கணும், அதில் தனக்கு ஒரு சீட்டு வாங்கணும், அதில் எடப்பாடியே தனக்கு காசு தரணும், நாம் அதுக்குள்ளே ஒரு கேண்டிடேட் ஆயிடணும், ஒரு பலமான அணியில் கேண்டிடேட் ஆயிடணும். விஜயை நம்பி விஜய்க்காக விஜய் முதல்வர்னு உழைச்சி விதைச்சி உழைச்சி உரம் போட்டு அறுவடை பண்ணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. இம்மீடியட்டாக எதுவும் கிடைக்குமான்னு. அருள்ராஜுக்கும் அப்படித்தான், நிர்மல்குமாருக்கும் அப்படித்தான், புஷி ஆனந்துக்கும் அப்படித்தான், ஆதவ அர்ஜுனாவுக்கும் அப்படித்தான், விஜயலட்சுமிக்கும் அப்படித்தான், தாஹிராவுக்கும் அப்படித்தான், வெங்கட்ராமன் ஆடிட்டருக்கும் அப்படித்தான். எல்லாருக்கும் ஒரு கூட்டணியில் போய் சீட்டு வாங்கிடணுங்கிறது தான். இதே எண்ண ஓட்டத்தில் தான் புஷி ஆனந்துக்கு ஆட்கள். புஷி ஆனந்து தான் தாவேக்கா, புஷி ஆனந்தில் விஜய் இல்லை. இப்போ அப்படிதான் இருக்கா? இப்போதான் அவர் வந்து பதுங்கி இருக்காரு, இவர் விஜய் தான் முழுக்க முழுக்க இனிஷியேட் எடுத்து எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. விஜய்க்கு யாரை தெரியுங்க பேசுறதுக்கு? புஷி ஆனந்துக்கு தான் எல்லாரும் தெரியும். விஜய் புஷி ஆனந்தால் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு பொம்மை தான். அமைப்பு ரீதியாக எல்லாருக்கும் தெரிஞ்சது புஷி ஆனந்தா தான். ஸோ புஷி ஆனந்த அவமானப்படுத்துறதுக்கு தான் திருமங்கலம் விஜய், விசிலம்பட்டி விஜய்ன்னு ஜானாரக்கிசாமி எழுதி விட்டார். ஆனால் உண்மை நிலைமை அமைப்பு ரீதியாக புஷி ஆனந்த் இல்லாமல் விஜயால அசைய முடியாது, செயல்பட முடியாது. 15 நாளாக இப்போ அவர் தானே எல்லாமே பண்ணுறாரு. என்ன ஒன்றுமே பண்ணலையே, ஒன்றுமே பண்ணலையே. நீங்கள் வந்து அந்த புஷி ஆனந்துக்கிட்ட உள்ள நிர்வாகிகள் எல்லாம் விஜய்கிட்ட கான்டாக்டில் இருப்பாங்கன்னா, இந்த 214 தொகுதியில் நான் தான் அடுத்த எம்எல்ஏன்னு ஒவ்வொருத்தனும் அமைதி ஊர்வலம், அமைதி பொதுக்கூட்டம், கண்ணீர் அஞ்சலி, கண்டன ஆர்ப்பாட்டம்னு விஷயங்களை பண்ணியிருப்பான். ஒரு லீடராக ஒவ்வொருத்தனும் ஒரு இடத்துல நின்றுப்பான். நம்மளே புஷி ஆனந்தை நம்பி நிற்கிறோம். அப்போ யாரை நம்பி அவன் களத்துக்குள்ள நிற்பான்? இல்லை, இப்போ இதை வந்து விஜய் புரிஞ்சிருப்பார்ல. இத்தனை நாள் வந்து நம்ம புஷி ஆனந்தனுடைய கட்டுப்பாட்டில் தான் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ இதனால தான் வந்து நம்மளால் எதுவுமே வந்து முன்னெச்சரிக்கையாக அல்லது எந்த ஒரு ஏற்பாடுமே பண்ண முடியல. இனிமேல் வந்து நம்ம கண்ட்ரோல் எடுத்து எதாக இருந்தாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விஜய் வந்திருப்பார்ல. வரணும்னு தான் ஆசைப்படுறேன். அவர் கண்ட்ரோல் எடுத்து அதை பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் பணத்தை செலவழித்து ஒரு 600 பேரை கூப்பிட்டு பேசிட்டாருன்னா 214 கேண்டிடேட் போட்டுருவார். அப்போ எடப்பாடிக்கு ஆப்பு விழும். அது விழுந்துடக்கூடாதுன்னு தான் எடப்பாடி இப்போ வந்து விஜய்க்கு வில்லனாக இருக்கிறது எடப்பாடி தான். ஸ்டாலின் வந்து பிரியங்கா காந்தியை எங்கள் மோடி டீல் பண்ணார் பார்த்தீங்களா? பிரியங்கா காந்தி பெரிய இதாக வந்து நீச்சி மோடி அது இதுன்னெல்லாம் வந்து பேசும்போது நமக்கே அது கோபம் வரும், கடுமையான ஒரு கோபம் வரும். மோடி ரொம்ப சிம்பிளாக அமைதியாக இந்திய நம்ம பண்பாட்டில் குடும்ப அமைப்பில் தாய்க்கு மகள் உதவுறது இயல்பு. பிரியங்காவும் ஏன் மகா மாதிரிதான்னு அடித்து முடிச்சுட்டு போயிட்டார். இந்த அம்மாவுக்கு பெரிய மெப்பில் போய் மோடி வர்சஸ் பிரியங்கா காந்தின்னு போன இடத்துல ஏன் மகா மாதிரி தாங்க அந்த பொண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை மோடி சொல்லவும் அவளுக்கு டென்ஷன் ஆகி நான் ராஜீவ் காந்தியின் மகள் அது இதுன்னெலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட்டு நீச்சின்னு சொன்னது ஒரு எச்சித்தனம். லீச்சி மணிசங்கரையர், லீச்சி பிரியங்கா காந்தி. அதை நாம் என்றைக்கும் உணர்வுபூர்வமாக அதை திருப்பி அடிப்போம். இதில் ஸ்டாலினும் இதே மாதிரி வந்து தெள்ள தெளிவாக மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், அங்கிள் சீஃப் மினிஸ்டர், பிரியங்கா காந்தியை மோடி டீல் பண்ண மாதிரி தெள்ள தெளிவாக, தம்பி நீ சின்ன பிள்ளை, என் மகனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, என் மகனுக்கும் உனக்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாம்பா, அதுக்காக நான் எமோஷனலாக ஒன்றை டீல் பண்ண விரும்பலை, நீ எப்படியும் எடப்பாடி கூட தான் போகிற, அப்படி போகும்போது உன் கூட இருக்கக்கூடிய உன்னோட பிள்ளைகள், ரசிக பிள்ளைகள், எப்படி சொல்லுவாங்க பிள்ளைகள்னு சிவாஜி சொல்லுவார். எம்ஜிஆர் ரத்தம் உடன்பிறப்பேம்பார். இவர் எப்படி சொல்லுவாருன்னு தெரியல. நண்பா நண்பி, உன்னோட நண்பா நண்பிகள் வந்து உதயசூரியனுக்கே ஓட்டு போடணும், அவங்க வந்து ரெட்டலைக்கு போயிடக்கூடாது, அதனால் உன் நண்பா நண்பிகளை வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக திருப்ப விரும்பலை, உங்களை அப்படியே ஃப்ரீயாக போங்க, சந்தோஷமாக போங்க. எப்படி மோடி பிரியங்கா காந்தியை ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி
ஸ்டாலின் வந்து எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்டா ஏற்கனவே மோடி பிரியங்கா காந்தியை ட்ரீட் பண்ணது தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாலினும் அதை பார்த்துருக்கலாம், படிச்சிருக்கலாம், அல்லது அவர் இன்ஹரண்டாக தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ஏன் நம்ம ஆள் மோடியை தான் பெருசாக சொல்லணும்னு இல்லையே, ஸ்டாலினும் அதை தெளிவாக புரிஞ்சு பண்ணியிருக்கலாம். அட்டகாசமாக பண்ணிட்டாரு. விஜய் எனக்கு எதிரி இல்லை, நீ எப்படியும் எடப்பாடி கூட தான் போக போகிற. அப்படி எடப்பாடி கூட நீ போகும்போது உன் ரசிகர்கள் ஒன்றை விட்டு விலகி இருக்கணும், அவங்க ஒன்றை ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க இன்னும் உனக்கு ஓட்டர் ஆகலை, அபிமானிகள் தான். அந்த அபிமானிகள் உன் முடிவு தவறுன்னு சொல்லி என் கூடயே நிற்கணும். குறிப்பாக கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் கூட தான் நிற்பாங்க, விஜய் மேலே அபிமானம் கொண்டவங்க. அந்த அதுக்கெல்லாம் செக் வைக்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி கடந்த இந்த நிகழ்வுக்கு அப்புறமாக தொடர்ந்து வந்து எல்லா கட்சி தலைவர்களும் வந்து விஜய் விமர்சிக்கிறாங்க, இன்க்ளூடிங் சீமான் உட்பட எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த வீடியோ வெளியிட்ட பின்பாக நான் அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி கூட இதுவரைக்கும் விமர்சிக்கல விஜயா இருக்கட்டும், தாவேகாவினராக. அதுதாங்க எடப்பாடி பெரிய ராஜேந்திரன். நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் கட்சி அனௌன்ஸ் பண்ணதுமே அப்செட் ஆனார். டக்குன்னு ரெக்கவர் ஆகி திமுக வர்சஸ் அண்ணா திமுகன்னு திமுகவை திட்டி தீத்தார். ஸோ எந்த சிச்சுவேஷன்லையும் அவர் தன்னோட அரசியலை ப்ளே பண்ணுவார். இப்போ ஆனஸ்ட் எனிமி சீமான் 2 சனியன்களையும் சட்டையாக கோத்துக்கிட்டு 3ஆவது சனியை வந்திருக்காருன்னு எதிரின்னு அடிக்கிறாரு. இவர் டிஸ்ஆனஸ்ட் ஃப்ரெண்டு. நீ வந்து தனிச்சு நின்றுக்க மாட்ட தம்பி, பாத்தியா உனக்கு என்ன இருக்குது, அங்கே 3 பெரிய சக்தி இருக்குது, பாமக ஒரு பெரிய சக்தியாக இருக்குது, இதுக்கடையில் உன் ரசிகர்கள் வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியும், அதனால உன் ரசிகர்கள் என் பின்னாடி வரான் பாரு தம்பி, அந்த மெசேஜை கொடுக்குறாரு. அதாவது விஜய்க்கு அபிமான கூட்டத்தை வாக்காளராகாம சிதைக்கிறாரு. அப்ப விஜய் ரசிகர்களை வந்து தன் பக்கம் ஈர்க்கறதுக்கு எல்லா விதமான ஆயுதத்தையும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரு. கண்டிப்பா எடுப்பாரு. நாளைக்கு அவங்கள விலைக்கு வாங்குறது, கேண்டிடேட்டை விலைக்கு வாங்குறது எல்லாம் செய்வார். இது அரசியல், சாதாரண இது இல்லை. விஜய்கிட்ட பலகீனப்பட்டு ஓடுறதுக்கு நிற்க மாட்டார், எல்லாம் அது செய்யத்தான் செய்வார். சீமான் விஷயத்தில் கொஞ்சம் நிதானிப்பார். ஏதாவது பேசிட்டாருன்னா சீமான் அது பிறகு விமர்சனங்களில் கட்டுமையாக விஜய் எடப்பாடிக்கே தெரியும், ஏதாவது பண்ணிட்டா மனுஷன் விட மாட்டான், பிச்சு பிராண்டி கொதறி எடுத்துருவான்னு அங்கே மட்டும் நிதானிப்பார். விஜய் விஷயத்தில் திட்டமிட்டு தான் செய்கிறாரு. விஜய் இதற்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது தான் விஜய்க்கு பலகீனம். 6 நாள் ஆகுது. பாஜகவுடைய ரோல் எதுவும் இதில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போது பாண்டா வந்து இங்கே வந்துட்டு போகிறாரு, வந்த பின்பாக முதல் கூட்டமாக இது இருக்குது, அப்போ வந்து இந்த விஷயத்தை அவர் பேசுகிறாரு. அதுவும் குறிப்பாக வந்து ஸ்டாலினுக்கு கேட்கணும், இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அந்த கொடியை குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஏன்னா கடந்த வாரத்துலேயும் இந்த மாதிரி கொடியை வந்து அதிமுக கூட்டத்தில் நம்ம பார்த்தோம், இந்த வாரத்திலே இந்த மாதிரி கொடிகள் இருக்கிறத பார்க்குறோம். பாஜகவினுடைய ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? பாஜக இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். ஏன்னா முதல்ல போன மாதத்தில் அவர் பண்ணலை, கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலை. கரூர் சம்பவத்தில் எடப்பாடிக்கு விஜய்க்கு பலகீனம் தெரிஞ்சு போச்சு. 234 கேண்டிடேட் போட்டுவிட மாட்டார், மந்துகாலை வச்சு மிதிச்சிரன்னு ஜான ஆரோக்கியசாமி தான் விஜய் மேலே அன்பில் பாசத்தில் விஜயை உயர்வாக நினச்சி ஜான ஆரோக்கியசாமி தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. யாருமே அதுக்கு ஒர்த்லெஸ் குரூப் தாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அது புரிஞ்ச பிறகு தான் அதை மேலும் பலகீனமாக்குறதுக்கு அரூர்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாஜக பார்க்கும்போது பாஜகக்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்க, விஜய் எங்கிட்ட தான் இருக்காரு, கொண்டு வந்துடுவோன்னு இருப்பாங்க. அவர் அதை நம்பியிருப்பார். அப்போ எதை வச்சு அவர் மூவ் பண்ணுறாரு? இப்போ அருண்ராஜா, ராஜ்மோகனா, அல்லது வந்து அருண்ராஜ் இவர் ஜான ஆரோக்கியசாமிக்கு ஆர்கனைசேஷன் ஒர்க்கு தெரியாது. அதனால தான் நாங்கள் அன்புமணியை தோக்கடித்தோம். அவருக்கு ஆர்கனைசேஷன் ஒர்க்கு தெரியாது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியில் அன்புமணி விழுந்தது, ஆர்கனைசேஷன் ஒர்க் அவருக்கு தெரியாது. நாங்கள் களத்திலிருந்து ஆர்கனைசேஷன் களத்தில் இந்து முன்னணி காலகட்டத்திலிருந்தே வந்தவங்கனால எங்களுக்கு அந்த ஒர்க் என்ன, எந்த ஊரில் என்ன பண்ணணும், எப்படி அதை திருப்பணும், நாங்குநேரில் ஒரு கேண்டிடேட்டை தோக்கடிக்க என்ன செய்யணும், ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு துல்லியமாக வார்டு பை வார்டு எந்த இடத்துல எப்படி பண்ணணும், எந்த இடத்துல எப்படி அதுக்கு மாற்றாக எப்படி பண்ணுங்க தெரியும். அது செல்வ கணபதிக்கே தெரியும். வாழப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு நாம் எந்த அளவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது எங்கள் அனுபவத்திலேருந்து நாங்கள் செய்த விஷயங்கள். இந்த மாதிரிப்பட்ட கள அரசியல் வந்து எதுவுமே ஜான ஆரோக்கியசாமிக்கு தெரியாது. இப்போ அருள்ராஜ் வந்து அந்த இறந்து போன குடும்பங்கள் பாதிக்கப்பட்டவங்கள்ட்டெல்லாம் அவங்கள சேகரித்து களத்துக்குள்ளே போய் அவங்களையும் விஜயும் கனெக்ட் பண்ணுறாரு. அருள்ராஜ் ப்ரோ பிஜேபி தான், அருள்ராஜ் ப்ரோ எடப்பாடி தான். அருள்ராஜ் ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்திருக்கிறாரு. ஒரு எம்எல்ஏ டிக்கெட்டு எடப்பாடி முதல்வருங்கிறதுல அவர் எதிர்பார்ப்பார். ஜான ஆரோக்கியசாமி மற்றவங்க இன்ட்ரெஸ்ட்டை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. ஜான ஆரோக்கியசாமி விஜய்க்கு சின்சியரானவர், உறுதியானவர். விஜய் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வரணும். டு பி பிராங்க், சீமான சிஎம் ஆக்கணுங்கிறதுலையும் ஜான ஆரோக்கியசாமிக்கு உள்ளார்ந்த ஒரு அன்பு உண்டு, பாசம் உண்டு. அந்த வகையில் நானும் ஜான ஆரோக்கியசாமியை மதிக்கிறேன், பாராட்டுறேன்.
விஜய் பாப்புலர் ஆக்டர்னால விஜய் ஆக்கிடலான்னு அவர் நினச்சார். ஆனால் விஜய் கூட இருக்கக்கூடிய யாருமே விஜய் சிஎம்னு தனிச்சு போட்டியிடறதுக்கு தயாரில்லை. விஜய்க்கு பாப்புலாரிட்டியை வச்சு நம்ம ஒரு டிக்கெட் வாங்கி ஒரு பெரிய அணியில் நிற்க மாட்டோமான்னு தான் இருக்கிறாங்க. விஜயனுடைய பலவீனத்தை அப்போ அருண்ராஜோ அல்லது மற்றவங்களோ வந்து யூஸ் பண்ண பார்க்குறாங்க. எஸ், அருள்ராஜ், புஷி ஆனந்த் பவராட்டே இருக்கிறார். அருள்ராஜ் இல்லைன்னா இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் விஜய்க்கு நடக்காது. இந்த கரூரில் போய் இவ்வளோ பார்க்கறது இது பண்ணுறலாம் நடக்காது. அப்போ இந்த இடத்துக்குள்ள ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து இதில் ஹோல்டு இல்லை. களத்துக்குள்ளே வந்து இன்னைக்கு விஜயை முடங்கி போய் கிடந்த விஜயை 2 நாளைக்கு முன்னே டிஜிபிக்கு லெட்டர் போட சொல்லி எல்லாம் பண்ணுறது அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர். ஒரு ஆஃபீஸர் படிக்கணும், அவங்களுமே கொஞ்சம் விஷயங்கள் அது இதெல்லாம் படிக்கும்போதே இந்த நிர்வாகம் அது இதெல்லாம் தெரிஞ்ச நபர்கள். விஜயை இது சம்பந்தமான ஊரில் தான் அவர்கிட்ட கமிட் ஆகிருக்காருன்னு சொல்லும்போது அவர் தான் இதில் கையில் எடுத்து பண்ணுறாரு. அவருக்கு ஆன்டி பிஜேபி கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி தான் ஆன்டி பிஜேபி. சிஏ எதிர்ப்புன்னு இவர் பேச வச்சது ஜான் ஆரோக்கியசாமி. தாமரைங்க மலரவே மலராதன்னு பேச வச்சது ஜான் ஆரோக்கியசாமி. விஜய்க்கு ஆதரவாக ட்விட் போட வச்சது ஜான் ஆரோக்கியசாமி. பீகார் சம்பவத்தில் மோடிக்கு எதிராக பாஜக எதிராக பேச வச்சது ஜான் ஆரோக்கியசாமி. அருள்ராஜ் வந்து ப்ரோ பிஜேபி, அவருக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்குது. இவர் வந்து பிராண்டிங் மாஸ்டர் தான். மற்ற எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்குங்கிறனால ப்ரோ பிஜேபி நீங்கள் அருண்ராஜை வந்து சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறவர் தாவேக்காவிலே அவர் சேர்ந்திருக்க மாட்டார்ல, அதுவும் முக்கிய பொறுப்பில் வந்து அவர் வந்திருக்க மாட்டார்ல. அப்பயுமே வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும்ல இதெல்லாம். விஜயை விட அங்கே ஆன்டி பிஜேபி ஜான் ஆரோக்கியசாமி. நீங்கள் வந்து பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இருக்கனால விஜய்க்கு என்னென்ன நஷ்டம் இல்லைங்கிறத ஜான் வந்து தெளிவாக சொல்லுவார். அதை நான் மறுக்க வரல, தெளிவாக சொல்லிடுவார். சினிமாவே நஷ்டங்கிறத சொல்லுவார். அது சினிமா தான் துண்டிக்காரனுக்கு மதப்பையில் தான் கண்ணு. அப்போ அது விஜய்க்கு அதில் தான் கண்ணு இருக்கும். இப்போவே இது பராசக்தி சுதா கங்கோரா டைரக்ஷனில் வரக்கூடிய படம், சுதா கங்கோரா டைரக்டர் சைன் பண்ணி வினோத் சைன் பண்ணால் சிவகார்த்தியம் படம் மேலே போயிருங்கிற டாக்கு ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கு. அதனால் அவர் சிங்கிள் ரிலீஸுக்கு டேட்டுக்கு தள்ளி போடுவாராங்கிறதே அவரோட நட்புவலயத்தில் இருக்கக்கூடியவங்களே பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ பிஜேபி கூட கைகோர்த்தா கிறிஸ்டின் முஸ்லீம் ஆடியன்ஸ் வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகி அங்கே சாடிடுவான், எதிர்த்தரப்புக்கு சாடிடுவான். ஸோ இதை அவர் யோசிப்பார். அதனால விஜயை பொறுத்த வரையில் இப்போ எதுவுமே பேசாமல் பிஜேபிக்கு ஆதரவு வளையத்தை அனுபவிச்சுக்கிட்டு எடப்பாடிக்கு அன்பு கரங்களை அனுபவிச்சுக்கிட்டு கடைசியாக தான் அவர் முடிவெடுப்பார். பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே விஜய் போகிறதுக்கு விஜய்க்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஆனால் தனிச்சு போட்டியிடவும் அவரால் முடியாதுங்கிறது இன்னைக்குள்ள சம்பவம் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இல்லை இப்போ இடியாப்ப சிக்கல் மாதிரில இருக்குது. நீங்கள் இடியாப்ப சிக்கல் தான். தனிச்சு போகிறதா இல்லை ஏடிஎம்கே என்டிஏக்குள்ளே போகிறதா அப்படிங்கிற மாதிரி. என்டிஏக்குள்ளே போனால் பிஜேபி கூட போகிறதுல நஷ்டம் இருக்குது. ஸோ அவருக்கு எடப்பாடி தான் அவருக்கு எதிர்பார்ப்பு. சரி, அப்படி ஒருவேளை எடப்பாடியும் விஜயும் ஒன்று சேர்ந்தா அப்போ வந்து என்டிஏ கூட்டணி அப்போது தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஆயிடும். என்டிஏ கூட்டணிலேருந்து இவங்க 2 பேர் வெளியே வந்த மாதிரில ஆகிடும். அது ஏற்கனவே முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் 18% வாக்க நிரூபித்த என்டிஏ, 3வது இடம் வந்த என்டிஏ தன்னை ஒரு 30-35% இடங்களில் 3வது தள்ளிட்டுங்கிற அச்சத்தில் அதை பகைச்சா நாம் சவுத்து சிட்டிலெல்லாம் காலி ஆயிடும்னு தான் எடப்பாடி பழனிசாமி 2024 காங்கிரஸும் வேஸ்ட்டு, பாஜகவும் வேஸ்ட்டு, தண்டம், 2 தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் இல்லைன்னு சீமான் பேசினவர் அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறி வந்ததே பிஜேபி மேலே உள்ள பயம், அண்ணாமலை மேலே உள்ள பயம். அதில் அண்ணாமலையை நீக்கி ஸ்கோர் பண்ணிட்டார். அது அவருக்கு ஒரு வெற்றி பாதை தான், நான் மறுக்க வரல. அண்ணாமலையை ஒரு போட்டியாளரை அதிலிருந்து நகர்த்தினது அவரோட 20% பலத்தை வச்சு நகர்த்திட்டார். அவருக்கு வெற்றி தான். நாங்களே எதிர்பார்க்கல. நாங்கள் என்ன நினைப்போம்னா மனுஷன் வரமாட்டாருன்னு நினச்சி தம்பா இருந்தோம். வந்துட்டார். ஸோ இப்போ அவர் வந்து பிஜேபியை என்ன காரணத்துக்காக பிஜேபி கண்டு பயந்து வந்தாரோ அதே காரணம் பிஜேபி கிட்ட இருக்குது. இன்னைக்குள்ள பிஜேபி இல்லை, டக்குன்னு அண்ணாமலையை போட்டு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க பேசுங்கன்னு மோடி சொல்லிட்டாருன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்போ சீமான் தெளிவாக எல்லாத்தையும் அடித்து போகிறாரு. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாதுல்ல. சான்ஸ் எடுக்க முடியாது. இது பெரிய புள்ளி அரசியலில். சான்ஸ் எடுக்க முடியாது. அதுதான் இந்த புள்ளி. அப்போ பிஜேபியும் அவரால் ஒன்றும் விஜய்க்காக கலத்தி விட முடியாது. அதை சீமானே ஓப்பனாக பேசிட்டார். மோடி என்ன சிஎம்மாக சொல்லிடுவாருங்கிறதுக்காக தான் மக்களவை தேர்தலில் கூட்டணி பேருந்தால் 15 எம்பி வந்திருக்கும், 2 மந்திரி உங்கள் கட்சிக்கு வந்திருக்கும். அதை விட்டுக்கிட்டு சட்டசபையில் ஒரு மண்ணும் இல்லாத பாஜக கூட இப்போ போய் பேசி சேர்ந்திருக்கீங்களன்னு சீமானே சொன்னார். ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே விஜய்க்காக பாஜகவை எடப்பாடி தள்ளி வைக்கவும் முடியாது. அப்போது எடப்பாடி பழனிசாமி அப்போது இன்னும் வந்து அவருமே டிசைட் பண்ணலையா, நம்ம வந்து என்டிஏ கூட்டில் தொடரலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் இன்னும் அவர் நகரல. விஜயை காட்டி பாஜகவுக்கு சீட்டை குறைப்பார் கில்லாடி. பாஜகவை காட்டி விஜய்க்கு சீட்டை குறைப்பார். அவர் பெரிய அரசியல்வாதிங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, சசிகலா
ஜெயிலில் வந்ததும் காலில் விழுந்து அம்மா தப்பு பண்ணிட்டேன்னு கொடுத்துருவாருங்க. நான் ஒருத்தன் தான் சொன்னேன், அவர் கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி தலைவராக பார்க்குறாருங்க, முடியுமா முடியாதாங்கிறது வேற. இப்போ நானே அதுக்கு கட்டை போடக்கூடிய வேலையும் பார்க்குறேன். பட் அவருக்கு இல்லாடி திறமசாலி கெப்பாசிட்டி உள்ளவருங்கிறத நான் மறுத்துட்டு பேசினா நான் ஏமாளி ஆயிடுவேன். ஸோ அவர் பிஜேபியை காட்டி விஜயை மார்ஜினலைஸ் பண்ண பார்ப்பார், விஜயை காட்டி பிஜேபியை மார்ஜினலைஸ் பண்ண பார்ப்பார். இதுதான் அண்ணாமலை இந்த விஷயத்தில் அலர்ட் ஆகியிருக்காரு. மற்ற பிஜேபி தலைவர்களுக்கு அந்த ஈடுபாடோ அலர்ட்னஸோ கிடையாது. அதனால தான் நோட்டாவுக்கு கீழே ஒட்டுமொத்த பிஜேபியும் ஆர்கே நகரில் போச்சு. ஈரோடு கிழக்கில் கேண்டிடேட் போடலைன்னா அந்த இடத்த சீமான் பிடிச்சி அடித்து யாருவார், பெரியார் மண்ணில் பெரியாரை மண்ணுன்னு வருவாருங்கிறது கூட அந்த காமன் இது கூட தெரியாத தலைவர்கள் தான் தமிழக பிஜேபி தலைவர்கள் தான். அண்ணாமலைக்கு மட்டும் இதில் தான் எடுத்த ஓட்டுங்கிறனா அவருக்கு மட்டும் கொஞ்சம் கூறு இருக்கு. அண்ணாமலை அப்போ அந்த தலைவர் பதவியிலேருந்து நீக்கப்பட்ட பின்பாக 2 விஷயம் சொல்லப்பட்டது. ஒன்று தேசிய அளவில் பொறுப்பு, இன்னொன்று மத்திய அமைச்சர் பதவி. இந்த 2மே வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் உறுதி செய்யப்படலை. கிட்டத்தட்ட வந்து சாப்டர் க்ளோஸ், அண்ணாமலையோட சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற வரைக்கும் வந்து டெல்லி வட்டார செய்திகள் வந்து தெரிவிக்கின்றன. அப்போது அண்ணாமலை வந்து அண்மையில் தொடர்ந்து வந்து விஜய் ஆங்காங்கே வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனதையும் பார்த்தோம். அண்மையில் வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்பீங்களா, நீங்கள் விஜய்கிட்ட போய் கேளுங்க, தாவக்காவன்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மனநிலையில் அண்ணாமலை இருக்கு? அந்த இடம் தான் அண்ணாமலை அலர்ட்டான இடம். பாஜகவில் உள்ள தன்னோட தொகுதியை தாண்டி செல்வாக்கு இல்லாத தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலை 18% வாக்குக்கும் என்டிஏ வாக்குக்கும் ஒரு ஹீரோவாக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலையை காலி பண்ணுறதுக்கு இந்த தலைவர்களும் அவர்களுக்கு எதிராக ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் எடுத்த ஆயுதம் தான் விஜய். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஜோசப் விஜய், அது சிஏ எதிர்த்த விஜய், வக்போட எதிர்த்த விஜய், மோடிக்கு எதிராக நின்ன விஜய். இந்த விஜய் எடுத்து அவங்க பண்ணுறாங்கன்னா பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அண்ணாமலை வந்து தலைவருங்கிற அந்தஸ்தை விட்டு போயிடணுங்கிறதுக்காக தான் விஜயை வச்சு அண்ணாமலையை காலி பண்ணிடலான்னு தான் ஒரு கூட்டம் பாஜகவுக்குள்ள அண்ணாமலை எதிர்ப்பு கோஷ்டி ப்ளே பண்ணிச்சு. ஃபஸ்ட்டில் அண்ணாமலை செந்தில் பாலாஜிக்கு எதிராக அந்த இதை திமுகவுக்கு எதிராட்டும் ப்ளே பண்ணார். லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணார், நம்மளும் தலைவர் பதவியை விட்டு இருக்கோம், செந்தில் பாலாஜியும் அமைச்சராக இல்லை, அவரை போட்டு இந்த கரூர் அரசியலுக்குள்ளே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கல என்ன லாபம் இருக்குது? நம்ம ஃபேஸு இந்த 18% என்டிஏ ஓட்டுக்கு ஹீரோ. அப்படி தான் நம்மளோட வெல் விஷர்ஸ் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ளே விஜயை வச்சு மற்ற கோஷ்டிகள் நமக்கு எதிராக செக் பண்ண பார்க்காங்கன்னு சொல்லும்போது தான், அதுவும் சீமானுக்கு எதிரான அந்த கேள்வி பார்க்கும்போது தான் சீமானை நம்ம பகைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் போய் விஜய்கிட்ட போய் கேளுங்கன்னு கொஞ்சம் டென்ஷனாகியே சொல்லி வந்தார். அதுக்கு பிறகு திரும்ப டெல்லி போயிட்டு வந்த பிறகு அவருக்கு பேட்டியில் விஜய் தாவேக்காவினருக்கும் இது இருக்குது, அரசு அதிகாரிகளுக்கு இது இருக்குன்னு 2 வரையும் சேர்த்து அடித்தார். இன்னும் சொல்லப்போனால் நிர்மலா சீதாராமன் எண்ண ஓட்டத்தையும் மோடி எண்ண ஓட்டத்தையும் அண்ணாமலை லேட்டாக தான் புரிஞ்சார். என்ன இருக்குது, அண்ணாமலை தமிழக பாஜகவின் முகம், பட்டு அவரோட நடவடிக்கையில் உள்ள சில முரண்பாடுகள் இருந்தால் அதையும் நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம். இப்போ ஹி ரியலைஸ் த ஃபேக்ட்ஸ். மற்ற தன் எதிர்ப்பு சக்திகள் ஜோசப் விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலை 18% வாக்குக்கு ஹீரோங்கிறத அடிச்சிடலான்னு பார்க்குறாங்கிறத லேட்டராக தான் அண்ணாமலை ரியலைஸ் பண்ணியிருக்காரு. சரி, இது எடப்பாடியினுடைய கணக்கு. இதில் வந்து அண்ணாமலை நீங்கள் சொன்ன எல்லாத்திலையுமே உறுதியாக தான் இருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோருக்கு சன் சுராஜ் பார்ட்டி ஜேஎஸ்பி அதோட சிம்பலை வாங்கி கூட நிற்கலாம், அகிலேஷ் யாதவ் சிம்பலை வாங்கி கூட நிற்கலாம். அவர் இதில் தெளிவாக நிற்கிறாரு. நான் எடுத்த 11.4% வாக்குக்கு 20% இரட்டை வாக்குக்கு 2 சீட்டுக்கு 1 சீட்டு வேணும். அந்த சீட் ஷேரிங்கில் காலி பண்ணி பாஜகவை ஒரு 3% கட்சி 4% கட்சின்னு சொன்னால் அதில் யாருக்கெல்லாம் பங்கு? நிர்மலா சீதாராமன் அம்மையார். தமிழ்நாடு இதுக்குள்ளே அவங்க அஃபேர் வராங்க. மோடிக்கு இதை நான் சொல்கிறேன், நயனாரும் அண்ணாமலையும் சொல்கிறதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறது மோடிக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சினப் பண்ணிட்டு போயிருக்காங்க. கரூர் மேட்டரில் அவங்க எல் முருகன் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த சகோதரர் நாளைக்கு கேபினெட் மினிஸ்டராட்டே அவர் வரணும்னு நான் மனசார விரும்புகிறேன் சமூக நீதி பார்வையில். 2 3வது பொன்னார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவே அவர் தான் பாஜக. 3 அடுத்து தமிழிசை அம்மையார் ஒரு பெண் தலைவர். அடுத்து சகோதரி வானதி சீனிவாசன். 5 இப்படி ஹெச் ராஜா, ப்ரொஃபஸர் சீனிவாசன், அவரையும் நம்ம அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை ஏன் கொடுக்காமல் இருப்போம், அவரையும் நம்ம தெளிவாக பேசிடுறோம். இப்படி ஒரு 7-8 பேர் யாரையா விட்டுட்டானா? பெரும்பாலும் எல்லா தலைவர்களையும் சொல்லிட்டான்ல. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ள தலைவர்கள், மதிப்புக்கு மரியாதை உரியவர்கள், யாருக்கும் நம்ம ஏன்னா ஒருத்தர் பார்க்கணும், எல்லாம் நமக்கு வேண்டியவங்க தானே. அப்போ ஒரு 7-8 பேருக்கு எல்லாம் மொத்த ஓட்டு 3%ன்னா அதில் அண்ணாமலைக்கு என்ன ஷேர் வரும்? அது சைக்கிள் சின்னத்தை எடுத்து நின்னாலும் சன் சோராஜி
பிரசாந்த் கிஷோர்கிட்ட அவருக்கு சிம்பல் எடுத்துங்கன்னாலும் அதை ஏதோ ஒரு புது சிம்பல் எடுத்துனாலும் பாஜகவோட 2 மடங்கு ஓட்டு எடுப்பாரா அண்ணாமலை? பாஜகவோட 2 மடங்கு ஓட்டு எடுப்பாரா? அப்போ அவர் அதை தவிர்க்கணும்னா நீங்கள் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னு தான் போவார். இந்த 3% ஓட்டோட 10ஓட 11 இவர் போனாருன்னா அரசியல் வாழ்வே போயிட்ட. அப்போ அண்ணாமலை தெளிவாக தான் இருக்கிறார். டிடிவி தினகரன் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத கூட்டணிலாம் அமையும் அப்படின்னு அண்ணாமலையை வச்சு தான் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரா? அண்ணாமலை வேற ஏதோ ஒரு முடிவில் இருக்கிறாரு, கணக்கில் இருக்கிறாரு. அப்படி கடவுள் அருளால் 2021 ஜெயித்த மாதிரி ஆர்டி டீம் ஜெயிக்கும்னு நாங்களும் நம்புகிறோம். எல்லாத்தையுமே ஓப்பனில் போட முடியாது. சொல்லிக்கிட்டு ஜெயித்துட்டு சொல்லுவோமா 21 பண்ண மாதிரி? அதாவது சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. அண்ணாமலை எங்களோட வீக புள்ளிக்குள்ளே அண்ணாமலை ஒரு முக்கியமான ஒரு வெப்பன், பெரிய வெப்பன். அவர் சாதாரண ஆள் இல்லை. அவர் பலரும் இருக்கிறாங்க. அதில் ஒரு இது ஸ்லிப்பானாலும் அது ஸ்லிப்பாகி போகும். அதனால் டிடிவி சொல்கிறாருன்னா அவர் பெரிய அனுபவம் உள்ளவர். ஆர்கே நகரில் ரெட்டையிலையும் உதயசூரியனையுமே தோற்கடித்த ஒரு ஹீரோ. அவர் சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. இஸ் டூயிங் சம் பிகைண்ட் த சீன் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத அடிக்கணுங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறார். அப்போ அண்ணாமலையினுடைய அரசியல் இன்னும் வந்து பாஜகவில் தான் இருக்குன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. 18% ஓட்டுக்குள்ளே அண்ணாமலைக்கு அரசியல் இருக்குது. காமராஜருக்கு எதிராக 71ஆம் ஆண்டு கலைஞர், எம்ஜிஆர், நாவலர், இந்திரா காந்தி அம்மையார் இந்த 4 பெருந்தலைகளும் எடுத்த 55% வாக்குகளுக்குள்ள ஹீரோவாக இருந்த எம்ஜிஆர் 30% எடுத்த மாதிரி மோடி பிரதமர்னு எடுத்த அந்த வாக்குக்குள்ளே இன்னைக்கு 18% வாக்குக்குள்ளே ஓபிஎஸ், டிடிவி, அன்புமணி, டாக்டர் ராமதாஸ் இன்னும் பலர் இருந்தாலும் அந்த 18% வாக்குக்கும் ஒரு ஹீரோவா அண்ணாமலை நிற்கிறாரு. அவர் தனி கட்சி ஆரம்பித்தா அந்த 18% வாக்குக்குள்ளே ஒரு கணிசமான பகுதி அவர் தலைமைக்கு வரும். 3% வாக்கு பிஜேபி வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு செத்த கட்சியாக அந்த கட்சி நோட்டா கீழே போன கட்சி, ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாத ஒரு கட்சியாட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களால் அது ஆக்கப்பட்டால் அதோட போய் தன்னோட அரசியல் வாழ்க்கையை கண்டிப்பாக அண்ணாமலை அழிச்சுக்கிட மாட்டார். அது ஒரு பெரிய கட்சி. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரன் நிற்பார். அது இல்லைன்னா அவர் இந்த 18% இருந்து அவரால் அபிஷியல் பாஜக எடுக்கிறதோட 2 மடங்குக்கு மேலே ஓட்டு எடுத்துகிட்டு போக முடியும். எடப்பாடிக்கு எல்லா டெக்னாலிட்டிஸும் அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாரு, தெரிகிறாரு. அவர் அதுக்கு தக்கன தன்னோட காய்களை நகர்த்துவார். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சர்மா. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.